ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி அப்படின்னாவே நாம் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிருப்போம். இந்த ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி மொறுன்னு இருக்கிறதுக்கும் நம்ம கை வலிக்காமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் அருமையான டிப்ஸ்லாம் இதில் சொல்ல போகிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேர்க்கக்கூடிய பொருள் ஒன்றொன்றையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு மணி நேரத்திலேயே நீங்கள் இந்த வேலையை எப்படி சீக்கிரமாக முடிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலையை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறங்க. இதை எடுத்ததுக்கு அப்புறமா நாம் இந்த மாவை ஃபஸ்ட்டு கடலை மாவை அதில் போட்டுடலாம். பக்கோடா அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லா மொறுன்னு இருக்கணும். அதே மாதிரி டேஸ்ட்டு இருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இனிப்பில்லாது சாப்பிட்ற நிறையா பேருக்கு இந்த பக்கோடா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. அடிக்கடி நீங்கள் இந்த மழைக்கு நாம் மழை அண்டு தீபாவளி ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்கும் சேர்த்து நம்ம இந்த பக்கோடாவை விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் அப்படின்னாவே நிறையா பேருக்கு பிடிக்கும். இப்போ இது கூடவே நான் 1/2 கிலோ பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவு வீட்டில் கடையிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டிலையே நீங்கள் பச்சரிசியை காய வச்சுட்டு, அதாவது ஊற வைக்கக்கூடாது, காய வச்சு அப்படியே அரைச்சிக்கலாம். இது 2 மாவையுமே இப்போ நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் 2ஐயும் ஒன்றா முதல்ல கலந்து விட்டுக்குங்க. மாவு பிசைகிறதுல தான் உங்களுக்கு பக்கோடா எப்படி வரும் அப்படிங்கிறதே முதல்ல தெரியும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, இந்த கடலையில் அரைச்சி வச்சது. கடலை எப்பயுமே 1 கிலோவுக்கு 50 கிராம் எடுத்துக்கிறங்க. இதான் இந்த கரெக்டான ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓலை பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இல்லை நீங்கள் அளவு மாற்றி எடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கருகிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறி போயிடும். அதுக்காக தான் அளவு கரெக்டான பதத்தில் எடுங்க. இப்போ நான் மாவை நல்லா கிளறி விட்டுட்டேன். இதுலேயே நம்மளுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். அதே மாதிரி பக்கோடாக்கு நான் சொல்கிறேன், உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு பக்கோடா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ இந்த உப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நல்லா பிசையணும். எண்ணெய் இல்லாமல் நம்ம நெய் போடாமல் தான் நம்ம பக்கோடா அன்னைக்கு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதில் நான் இப்போ பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கிலோ மாவுக்கு 50 கிராம் பொட்டுக்கடலை, 10 கிராம் பட்டர். இதான் அளவு. இந்த அளவை சரியாக நீங்கள் எடுத்தீங்கன்னாவே பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2வது 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பொறுபருப்பு போகாமல் நல்லா மொறுன்னு இருக்கிறது போகாமல் பதக்காமல் இருக்கும் பக்கோடா. அதுக்காக தான் சொல்கிறேன். நல்ல டப்பாவில் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கோடா அந்த மொறுமொறுப்பு இழக்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சுங்க. அந்த நெய்யை உருக்கி நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது கூடயே கொஞ்சமாக இதில் நான் ஜீரகம் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா நம்ம முதல்ல ஓமம் எடுத்துக்கலாம். ஓமத்தையும் அதிலே போட்டுடலாம். உங்களுக்கு ஓமம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆனால் ஓமம் நம்ம வயிறுக்கெல்லாம் நல்லது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஓமம் போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் ஓமம் தனியாக காய்ச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க பிரச்சனை இல்லை, நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்க இந்த ஓமம் சாப்பிட மாட்டாங்க. ஓமம் நல்லா நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுனால இதிலே நம்ம போட்டுக்கலாம். அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் நம்ம இன்றைக்கி ஜீரகம் தான் சேர்க்க போகிறோம். எள்ளுலாம் இதில் போடல, நான் ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாங்க. போட்டுட்டு நாம் எல்லா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப போட வேண்டாங்க. இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் சேருங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு பிஞ்ச் அளவு சேருங்க. இந்த பொருளை சேர்த்துட்டிங்க அப்படின்னா போதுங்க. கலர் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. கலர் போடணும், பக்கோடா கலராக வேணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கலருக்கு நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு சேர்க்க சொல்கிறேன். இதுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம கலரும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நாம் இந்த பட்டர், உருக்கிய பட்டர் இருக்கு இல்லையா, இதை அதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா முதல்ல பிசைஞ்சுக்கிறணும். பிசைஞ்சு தான் நம்ம தண்ணியே விடணும்.
இப்போ இந்த பட்டரை வந்து நான் உருக்கிட்டு அதையே வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா நல்லா எல்லாத்தையும் போட்டு, ஏன்னா மாவு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வேணும், மாவு பிசைகிற வந்து கரெக்டான பக்குவம் வந்து வேணும். அதுக்காக தான் திரும்பி உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, மாவு பக்குவம் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் செய்கிற பலகாரமும் கரெக்டாக வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றணும், அளவாக தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நம்மளுக்கு நிறையாவும் ஆகக்கூடாது, கொஞ்சமாகவும் ஆகக்கூடாது. இதுக்கு வந்து மாவு பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முறுக்குக்கு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் இறுக்கமாக வந்து பிசைவோம். இதுக்கு வந்து முறுக்கை விட கொஞ்சம் முறுக்கு மாவு நீங்கள் பிசைகிற விட கொஞ்சம் இலக்கமாக வந்து பிசையணும். அதான் வந்து இதனுடைய பக்குவம். உங்களுக்கு பக்குவம் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த பக்குவத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு 50% வந்து பக்கோடா வந்து சூப்பராக வந்து வந்துடும். இதில் வந்து நாம் வந்து இன்னும் நாம் சொல்கிற மாதிரி பக்குவம் மாவு பக்குவம் கரெக்டாக இருந்தாவே 50% வந்து கரெக்டாகிடும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ரொம்பவும் வந்து ரொம்பவும் வந்து கலர் வந்து மாறிடக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குயிக்காகவும் எடுக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் நீங்கள் வந்து போடுறப்ப மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா பக்கோடா வந்து சூப்பராக வந்து வந்துடும். இப்போ நான் மாவை வந்து லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிசையும் போதே, இந்த மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே கலருக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் வந்து சேர்க்க போகிறேன். மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப சேர்க்க வேணாங்க. இங்கே பாருங்கள், 1 கிலோக்கே நான் வந்து இந்த கையில் கொஞ்சம் தான் வந்து போட்டிருக்கேன். இதே நீங்கள் வீட்டு பொடி வந்து போடுறீங்க அப்படின்னா கலர் வந்து கிடைக்காது. அதுக்காக தான் வந்து நம்ம எந்த கலர் எதுவும் சேர்க்க போகிறதும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறதில்ல. காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து கரெக்டாக வரும். அதனால இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிங்கனாவே போதுங்க. இந்த மாதிரி நல்லா மாவை வந்து இழுத்து விட்டு பிசையணும். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வந்து வேணும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போட வந்து ஆரம்பிச்சிடலாம். நானும் வந்து ஃபைனலாக நல்லா வந்து மாவு பிசைஞ்சிட்டேன். இதுக்கு முதலே நீங்கள் வந்து இந்த மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். முதலே போட்டு கூட நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நான் எப்படி பிசைகிறேன், எப்படி பிசைஞ்சால் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. மாவு பிசைகிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி 50% வந்து கரெக்டாக ஆகும். அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது மீத 50% வந்துட்டு கரெக்டாக ஆகிடும். மாவு வந்து நான் பிசைகிறது மட்டும் இல்லை, மாவில் நம்ம ஐட்டம் சேர்க்குறோம் இல்லையா, அதுவும் சரியான அளவுகள் எடுத்தால் தான் 100% உங்களுக்கு வந்து ரிப்பன் பக்கோடா சூப்பராக வந்து வரும். அந்த ரிப்பன் பக்கோடா தீபாவளிக்கும் நம்ம வந்து செய்யலாம், மழைக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். மழையை பார்த்தே நம்ம வந்து இந்த பக்கோடா வந்து சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ நேரம் பிசைஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃபைனலாக மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொலகொலப்பாக வந்து இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி தான் மாவு வந்து ஃபைனலாக வந்து வந்திருக்கு. இந்த மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது அப்படின்னு. இப்போ நாம் குழாயில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை புழிஞ்சு வந்து எண்ணெயில் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க, எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து கடலை எண்ணெயில் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடலை எண்ணெயில் வந்து சமைக்க ஆரம்பிங்க. முதல்ல எண்ணெயை வந்து சூடு பண்ணி பாருங்கள். சூடாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டலாங்க. கடை நீங்கள் அப்படியே எண்ணெயிலேயே வந்து சுற்றி விட்டீங்க அப்படின்னா பக்கோடா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செஞ்சலாம். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயிலேயே வந்து அப்படியே சுற்றி விட்டேன். உன்னால் சுற்ற முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே சுற்றி கூட எண்ணெயில் வந்து போடலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி சுற்றி வந்து பழகிக்கிறங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து பக்கோடா 1 மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சைடு ஒரு திருப்பு, அந்த சைடு ஒரு திருப்பு. இந்த மாதிரி கையிலலாம் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பழக்கம் இல்லாதவங்க இருப்பீங்க. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு ஒரு திருப்பு, அந்த சைடு ஒரு திருப்பு போட்டு எடுத்தோம் அப்படின்னா பக்கோடா ரெடி. இப்போ பாருங்கள், இந்த பக்கோடா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாவே இந்த நம்ம பொங்குறதெல்லாம் வந்து நின்று ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு பக்கோடா மட்டும் ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பக்கோடாவை நீங்களுமே வந்து செஞ்சிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த தீபாவளிக்கு பக்கோடா செஞ்சு அசத்துங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பக்கோடாவும் வந்து எடுத்தாச்சு. எவ்வளவு மொறுன்னு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பக்கோடா நம்ம வந்து செஞ்சாச்சு. நம்ம வந்து எடுக்கும்போது வேறு கலராக இருந்தது இல்லையா, ஆறினோடனே கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ மொறுப்பாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு தீபாவளி பலகாரத்தோடு நாம் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.